Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. I bear witness that there is no other God except the one true God and he has no partners. உண்மையான அந்த ஒரு அல்லாவை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவருக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் போன வீக் நம்ம பார்த்த பையனோட தலைப்பு அகந்தை, மனிதனின் அகந்தை. இல்லை இன்னொரு விதமா சொல்லணும்னா மனிதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள், நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் பாலிச்சிருக்காங்கங்கிறத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட தூதர் சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்ப்போம். But the human being is so bad if I draw a line of God's creature in the heavenly community like this. ஆனா உண்மையாலுமே மனிதர்கள் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இப்போ இங்க இருக்க வரைபடத்துல ஒரு போர்டுல நான் இப்போ அல்லாஹ் படைச்ச படைப்பை நம்ம முழுமையா நம்ம அப்படியே வரைஞ்சோம்னா ஒரு பெரிய லைன்ல இந்த போர்டு முனையில அந்த போர்டு முனைக்கு வரைஞ்சோம்னா வெறும் அந்த போர்டு முனையில ஒரு புள்ளி தான், வெறும் ஒரு புள்ளி தான் அல்லாஹ் படைச்ச இந்த மனிதர்கள், இந்த கலகக்காரர்கள். ஒண்ணுமே இல்ல, அவங்களோட எண்ணிக்கை ஒண்ணுமே கிடையாது. ஆனா இத மறுபக்கம் சாத்தனோட ஈகோ என்ன சொல்றான்னா நம்மளும் கடவுள் மாதிரி இன்னொரு கடவுளா இருக்க முடியும்னு சொல்றாங்க. பை த வே இது நம்ம முக்கியமா நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த கலகக்காரர்கள் ரொம்ப சொற்பமா இருந்தாலும் அந்த விஷயத்த நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, அல்லாஹ் படைச்ச படைப்பு எல்லா படைப்புகளுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கு. 18:29 எல்லா படைப்புகளுக்குமே தேர்ந்தெடுக்கும் முடிவு இருக்கு. இது ஏன் நான் ஸ்ட்ராங்கா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கெட்டது இருந்தாதான் நல்லது எப்படி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி கலகக்காரர்கள் இருக்கிறதுனால நமக்கு என்ன புரியுதுன்னா, ஓகே அல்லாஹ் படைச்ச படைப்புல நமக்கு முழு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கு. நல்லதையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம், கெட்டது நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இவங்க மூலியமா நம்ம பார்த்துக்கிற விஷயம், இந்த கலகக்காரர்கள் மூலியமா நமக்கு என்ன கத்துக்கிறோம்னா, ஓகே அல்லாஹ் படைச்ச படைப்புல தவறான முடிவு எடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, நல்லது நாடி அல்லாவின் பக்கம் இருக்கவங்களும் இருக்காங்க. This is the usefulness of the purpose of this rebellion. So இவங்க இருக்கிற இந்த கலகக்காரர்கள், இந்த நம்ம மனிதர்கள் விலங்குகள் பண்ண விஷயத்துல இந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். The people say, why did God create the rebellious creatures? And God takes this into consideration, and this is why millions of people die before the age of 40. நிறைய மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் அல்லாஹ் இப்ப இந்த மாதிரி கலகம் செய்யறவங்க இருந்தாலும் ஏன் அல்லாஹ் அவங்கள படைக்கணும்? நிறைய மக்கள் கேட்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம இப்ப சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அல்லாஹ் நமக்கு உணர்த்தணும். அது ஒண்ணு. தேர்ந்தெடுக்கும் முடிவை நமக்கு அல்லாஹ் உணர்த்தணும். அல்லாஹ் கரெக்டானவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு God takes into consideration, இவங்க இப்படி இருந்தாலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு பெரிய அருள். நிறைய மக்கள் 40 வயசு, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் 40 வயசுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் கலகக்காரர்கள் தான். ஆனா இவங்க எல்லாருமே அல்லாவின் கருணையினால அல்லாஹ் மீட்டெடுத்துக்கிறாங்க. Obviously they deserve it, but they participated in this very important function, the hardcore enemies of God. இந்த 40 வயசுக்கு முன்னாடி இறந்து போற ஒவ்வொரு ஆன்மாவுமே அல்லாஹ்க்கு தெரிஞ்சு அல்லாஹ் தீர்மானித்து அவங்கள ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா மனிதரா பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவும் கலகக்காரர்கள் தான். நம்ம அல்லாஹ் மட்டும் பக்கத்துல சைத்தான் வேணுமா நம்மள்ட்ட கேட்கும் போது சரியான முடிவு எடுக்காம நம்ம ஒரு அல்லாஹ்வோட ஏகோபித்த அதிகாரத்தை நம்ம உணராம நம்ம இந்த செஞ்ச அந்த ஒரு குழப்பத்துல இருந்தது ஒரு பெரிய தவறுன்னு சொல்றாங்க. And I love Ismail Barakat's expression yesterday when we were talking about what you read in the perspective about changing the name of Muhammad. ஆனா நேத்து இந்த இஸ்மாயில் பரக்கத் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவுமே புரிச்சிருந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம முகமதோட பேரை அவங்களுக்கே தெரியாம அவங்க இணை வழிபாடு செய்யற அந்த முகமது, அந்த நபியோட பேரை முகமதுன்னு மாத்தும் போது அவங்க எவ்வளவு ஆக்ரோஷம் கொள்றாங்க. He said that they're storming the gates of the hell. That's what he said. What storming? ஆனா இது இஸ்மாயில் பரக்கத் சொல்லும் போது நமக்கு தெரியும், அல்லாஹ் நரக்கத்தை சுத்தி அல்லாஹ் வேலியிட்டு அங்க அல்லாஹ் கேட்ஸ வச்சிருக்காங்க, அல்லாஹ் இந்த கேட்டை வச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அறியாம அல்லாஹ்க்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை தாண்டி முகமதுக்கு ஒரு சின்ன ஒரு பேரை மாத்தினா கூட அவ்வளவு ஆக்ரோஷப்படுறாங்க, அவ்வளவு ஆவேசப்படுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கே தெரியாம இந்த நரகத்தோட கதை அவங்களே புடிச்சு இழுத்து உடைக்கிற மாதிரி
அவங்களுக்கே தெரியாம அந்த விஷயங்களை பண்றாங்க. When Satan did this, in the vast majority of the God's creature agreed, but a small minority, can you see, நான் சொன்ன மாதிரி இந்த போர்டு நீங்க வரைஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்த சாத்தான் அவன் எண்ணத்துல போடும்போது ஸ்மால் மைனாரிட்டி, நான் சொன்ன மாதிரி ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இந்த மாதிரி அவனோட விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டோ இல்ல குழப்பத்திலயோ இருந்தாங்க. திஸ் இஸ் த கிரிமினல் எலமெண்ட். குற்றம் புரிந்த ஒவ்வொரு ஆன்மாவுமே இங்க நம்ம வெறும் சொற்பமான இந்த ஒரு புள்ளி மட்டும்தான். இப்போ இஃப் யூ எக்ஸ்பேண்ட் திஸ் இயர், when God offered the second chance, second opportunity for them to submit, the vast majority of them submitted. இன்ஷால்லா அந்த படத்தை நான் உங்களுக்கு இறுதியில காமிக்கிறேன். என்ன அந்த 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 போர்டுல வரைஞ்ச படத்தை நான் இன்ஷால்லா கடைசியில காமிக்கிறேன். ஆனா இப்போ அல்லாஹ் படைச்ச பெருமையா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கேட்கும்போது பெரும்பான்மையான ஆண்மக்கள் அவங்க தான் நம்ம மலக்குமார்கள்னு சொல்றோம். அவங்க முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அல்லாஹ் மட்டும்ங்கிறத. இந்த கலகக்காரர்கள்ல விலங்குகளும் மனிதர்களும் கலந்து வருவாங்க. சோ இந்த இடத்துலயுமே இந்த சொற்பமான அந்த புள்ளி வச்சு நம்ம பாக்குற அந்த எண்ணிக்கையிலயுமே அல்லாஹ் கொடுத்த 2வது ஆப்பர்ச்சுனிட்டில பெரும்பான்மையான ஆன்மாக்கள் அவங்களாதான் நம்ம இங்க விலங்குகளாகவும் மலைகளாகவும் நட்சத்திரங்களாகவும் நம்ம பாக்குறோம் நம்ம இந்த உலகத்துல. அவங்களையுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரியல் பேட் ஒன்ஸ் ஜஸ்ட் அபவுட் திஸ் மச். திருப்பியுமே நான் சொல்றேன், அந்த புள்ளியிலுமே அந்த நான் ஒரு புள்ளி வச்சேன், அந்த புள்ளியிலுமே அந்த புள்ளி அளவுல இருக்க எண்ணிக்கையில பல ஆன்மாக்கள் அல்லாஹ் கொடுத்த 2வது வாய்ப்பை மீட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் ரொம்ப சொற்பமான இந்த மனிதர்கள் தான், ஒண்ணுமே இல்லாத ஒரு எண்ணிக்கை. தட்ஸ் யூ அண்ட் மீ. அது வேற யாரும் இல்லை, நீங்களும் நாங்களும் தான், இந்த ஜின்களும் சேர்ந்து. we refuse because you know how many horses there in the world. இதை நீங்க பரிசீலனை பண்ணி பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க செக் பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு குதிரைகள் இருக்கு, எவ்வளவு கொசுக்கள் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு காக்ரோச்சஸ், எவ்வளவு கரப்பாம்பூச்சிகள் செக் பண்ணி பாருங்க. அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. சோ நான் இப்ப சொன்ன விஷயம் மனிதர்கள் சொற்பம்ங்கிறது பிளஸ் அல்லாஹ் கொடுத்த இந்த 2வது ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமான ஆன்மாக்கள் மீட் எடுத்துட்டாங்கிறத உங்களை கண்ணால இந்த விஷயத்த பார்க்க முடியும் உலகத்துல. அந்த பீஸ் தேனீகளை பாருங்க, அவங்களோட எண்ணிக்கையை அவங்களோட எண்ணிக்கையை பாருங்க. நீங்க அந்த அந்த படைப்பினத்தோட எண்ணிக்கையை நீங்க பாருங்க. So the vast majority took advantage of the second. These are the real bad ones. Me, golden as yours, no. சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு 2வது வாய்ப்பை அந்த ஆன்மாக்கள் அவங்க அல்லாவின் பால் திரும்புறதுக்கான ஆப்போசிட் அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க இந்த மனுஷங்களும் ஜின்னும் தான். திருப்பி அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கும்போது குதிரையா போறியான்னு கேட்கும்போது நோ, முடியவே முடியாது, அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் என்ன அடிப்படை, நம்ம முன்னாடி சொன்னோமோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈகோ, அகந்தை மட்டும்தான். We are smart enough to make the right decision. See, God told us that if you make the right decision, you will come back to the high heaven, which is fantastic. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, நம்மளோட அகந்தையை கொண்டு நம்மள ரொம்ப அறிவாளியாக மனிதர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் கீழே அமுச்சிட்டாங்கன்னா, நம்ம சரியான முடிவை எல்லாம் மட்டும் எடுத்துட்டோம்னா நிச்சயமா நம்ம மேலான சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அது உண்மையே சிறப்பான விஷயம் தான். அதை பத்தி இன்ஷால்லா வரக்கூடிய செகண்ட் குத்பால நான் பேச போறேன். மனிதர்கள் எவ்வளவு மோசமானவங்க, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு அருள்பாலிக்கப்பட்ட நம்பிக்கையாளர்கள் இந்த மேலான சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எவ்வளவு எவ்வளவு சிறப்பானவங்கிறது அதை நம்ம 2வது குத்பால பார்க்க போறோம். தூபு இல்லல்லா. அதோட அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் குத்பா முடியுது. இன்ஷால்லா செகண்ட் குத்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இப்போ நம்ம இந்த தூபு இல்லல்லா நம்ம என்ன பண்றோம்? ரிப்பெண்டன்ஸ், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறோம். நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்றோம் இந்த விஷயத்த, அல்லாஹ்வே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பண்ண தப்பு தான், சாரி ஃபார் டூயிங் திஸ், we made a mistake, we want to redeem back to God's kingdom. நாங்க தவறு பண்ணிட்டோம், நீங்கள் நாடினால் நாங்க உங்களோட சாம்ராஜ்யத்துக்கு திருப்பி வருவோம், நாங்க வரணும் ஆசைப்படுறோம். we don't want to be exiled from God. அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்தை தாண்டி மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு மனிதனும் சரி, அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்தை தாண்டி வெளியே போன்னு நினைக்கலாம், அவன் உள்ள போன்னு நினைச்ச அந்த விஷயத்த கேட்கிறான். But we are excited because of our ego. The reason you and I refused to come here as a dog or a horse or a mosquito was that we thought it was so easy for a piece of cake. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நான் சொன்ன மாதிரி மனுஷன் தன்னைத்தான் ரொம்ப அறிவாளி நினைச்சுக்கிட்டான். அல்லாஹ் நம்மளை கீழே அமுச்சிட்டான்னா, இந்த நாய்களாவோ குதிரைகளாவோ கொசுக்களாவோ அந்த எடுக்கிற முடிவை நம்ம இங்க மனிதர்களை ஈஸியா எடுத்தோம் நினைச்சுக்கிட்டான். அல்லாஹ் மட்டும் சொல்றது that we thought that behold it is easy, it's like a piece of cake. அதாவது எப்படி ஒரு கேக்கை வெட்டுறது எவ்வளவு ஈஸியோ அந்த மாதிரி அல்லாஹ் மட்டும் சொல்றது நம்ம ஈஸியா நம்மளே அறிவாளிகளா நினைச்சுக்கிட்டு முடிவு எடுத்துட்டோம். ஆனா நம்ம பெரும்பாலான மக்கள் இங்க நம்ம பாக்குறோம், எத்தனை பேர் அல்லாஹ் மட்டும் சொல்றதுக்கு அந்த அந்த நாலேஜ் இல்லாம அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம எவ்வளவு
கஷ்டப்படுறாங்க, ஹார்ட்ஷிப்ஸை நம்ம பார்க்குறோம். ஆனா மனுஷன் வந்து இதை யோசிச்சுக்கிட்டான், தன்னைத்தானே அறிவாளி நினைச்சுக்கிட்டு, அல்லாஹ் மட்டும் தானே ஈஸியா நம்பிக்கையை எடுத்துடலாம் நினைச்சுக்கிட்டு, அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மனுஷனா வரத்துக்கு அல்லாஹ் கிட்ட அக்செப்ட் வாங்கிட்டான், அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். we are going to will choose God and we not to Satan. நம்மளே அறிவாளி நினைச்சுக்கிட்டு, ஓகே நிச்சயமா இதுல என்ன டவுட் இருக்கு, நம்ம அல்லாவை எடுத்துக்க போறோம், சாத்தான நம்ம அல்லாவை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அதை ஈஸியா நினைச்சுக்கிட்டோம். அதுதான் அந்த அகந்தை. நம்மளாவே யூகிச்சுக்கிட்டு, நம்ம அறிவாளியாக அமைச்சுக்கிட்டு நம்ம எடுத்த முடிவுக்கான பின் விளைவை தான் நம்ம இங்க பாக்குறோம். My thought got interrupted here. I want to mention that since it is the ego that is preventing the obstacle between us and the God's kingdom, இப்போ வரைக்கும் நமக்கும் அல்லாஹ்க்கும் நடுவில் இல்ல நமக்கும் அல்லாவோட சாமி நடுவில் இருக்கிற ஒரே விஷயம் வந்து அகந்தை மட்டும்தான். கில் யோர் ஈகோ, உங்க அகந்தையை கொல்லுங்கள்ங்கிறது தான் குரானோட ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்டே. அல்லாஹ் சொல்ற முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்டே கில் யோர் ஈகோ தான். சூரா 2:54. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் 10 பக்கத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துல இது ஒண்ணு, உங்க அகந்தையை நீங்க கொல்லுங்க. இட் மீன்ஸ் இட் சேஸ் கில் யோர் ஈகோ அண்ட் கில் மீன்ஸ் டெட். நீங்க கொலை பண்ணுங்கன்னு சொல்லும் போது சாவடிச்சிடணும். சாவடிச்சிருக்கும் போது அதற்கப்புறம் இந்த உயிரே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம சப்மிட்டரா உள்ள வந்துட்டோம்னா, அந்த ஈகோ இறந்துருச்சுன்னா, அடுத்தடுத்து அல்லாஹ் சொல்ற எல்லா நமக்கு கமாண்ட்மெண்ட்ஸையும் கட்டளைகளையும் நம்ம அப்படியே கேட்டோம் கட்டுப்பட்டோம் இருக்கணும், ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஈகோன்ற விஷயம் நம்ம சாவடிச்சுங்கும் போது அது திருப்பி எழவே கூடாதுன்னு சொல்றாங்க. யூ சி ஹவ் த ஹார்ஸ், இது நீங்க புரிஞ்சிக்கணும், எப்படி ஒரு ஈகோ கொலை பண்ணணும், பொண்ணா எப்படி இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க குதிரையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் we are supposed to kill our ego as far as God is concerned. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். இந்த அகந்தையை கொல்லுன்னு நான் சொல்லும் போது அல்லாவின் புறத்துல இருந்து இல்ல அல்லாவின் நிமித்தம் நம்ம கொல்லணும். Killing the ego is not that somebody comes slaps you in the face and you turn the other cheek. இப்போ இந்த இடத்துல அகந்தையை கொல்லுன்னு சொல்லிட்டு, இப்போ ஒருத்தவங்க நம்மள்ட்ட வந்து நம்மளோட லெஃப்ட் கணத்தை ஒருத்தவங்க செவல அரைஞ்சிட்டாங்கன்னா நம்ம ரைட்டு கணத்தை காமிக்கிறது கிடையாது. அது வந்து ஈகோ கொலை பண்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஈகோ கொலை பண்றதுங்கிறது அல்லாவின் நிமித்தம் அல்லாஹ் சொல்ற விஷயத்த நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஈகோ கொலை பண்றது. ஒருத்தவங்க நம்ம செவல அரைஞ்சிட்டாங்கன்னா இந்த செவல காமிக்கிறது வந்து அது ஈகோ கொலை பண்ணதா வராது, அது தவறான புரிதல்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் காட் சேஸ் த பிலீவர்ஸ் ஆர் நாட் பிரிம்ஸ். உண்மையை சொல்றாங்க, அல்லாஹ் வந்து நம்பிக்கை அல்லாஹ் சொல்லும் போது அவங்க கோழைகள் இல்ல, அவங்க தைரியமா இருப்பாங்க. தி ஸ்டாண்ட் அப் ஃபார் தி ரைட்ஸ், அவங்களுக்கான உரிமைகள்ல அவங்க எந்திரிச்சு நிப்பாங்க. பட் as far as God is concerned, you must kill the ego. ஆனா அல்லாஹ்வின் நிமித்தம் வர எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து உடனே அக்செப்ட் பண்ணணும். அங்க நமக்கு எந்த அகந்தையும் இருக்கக்கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், இந்த ஈகோன்ற விஷயம் மட்டும்தான் மில்லியன்ஸ் கோடான கோடி மக்கள்களை இன்னைக்கு அல்லாவின் புறத்துல திரும்பாம இல்ல அவங்க சொர்க்கத்தை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளாக்கரா இருக்க ஒரு விஷயம் வந்து இந்த அகந்தை மட்டும்தான். And what led some of us to drop out when God will that I announce my messengership, that's the only reason they refuse is the ego. ஸோ இது அடிப்படையில தான் மனுஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் வைக்கிற ஒவ்வொரு சோதனையிலையும் அவன் தோக்குறதுக்கு காரணம் வந்து அகந்தை தான். அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் எனக்கு நாடி நான் சொன்ன அந்த தூதர்ங்கிற விஷயத்த இவங்க ஏற்க மறுக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் ஈகோ மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. பிகாஸ் காட் கேவ் them so much evidence and give him zero evidence against it. இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இவர் தூதன் சும்மா சொல்லல, ஏராளமான எவிடன்ஸ சான்றுகளை அல்லாஹ் சொல்ல வைக்கிறாங்க. ஆனா இவருக்கு எதிரா உங்கள்ட்ட இருக்க ஒரு எவிடன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்ல, 0, 0. உங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸ் கூட இவர் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்கள்ட்ட கிடையாது. we were still waiting for the one good reason or bad that they can't come up with. இவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்களா கெட்ட விஷயம் சொல்றாங்களாங்கிறது இல்ல, ஆனா அந்த ஒரு விஷயத்த கூட இவங்களால சொல்ல முடியல. அவங்க இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. there is no reason. ஆப்வியஸா சொல்லணும்னா அதுல எந்தவித மறுப்புமே இல்லை, ஏன்னா அல்லாஹ் தெளிவா கொடுத்துட்டாங்க. Say you are not a God's messenger, there's no reason, but it's a ego and they can't come up and say that's it, my ego. ஆனா இந்த இடத்துல வந்து ஈகோ இருக்கிற விஷயத்த தெரியாமே மனுஷன் வந்து சாத்தான் வந்து அவனை ஏமாத்தி வச்சிருக்கான். நல்லா தெரியுது, அல்லாவின் புறத்துல இருந்து வர எல்லா எவிடன்ஸும் நம்ம பாக்குறோம். இவங்க தூதர்னு சொல்றாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. காரணத்தை வந்து இது என்னோட ஈகோ தான் சொல்ல கூட அவங்களுக்கு தெரியாம அவங்க சொல்ல முடியாம இருக்காங்க. I don't want to recognize you as God's messenger, and it seems to me now that it's a part of a test. But I mean it's a difficult test. நான் சொன்ன மாதிரி
உங்கள வந்து என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு ஈகோ இருக்கு. உங்கள என்னால அல்லாஹ்வின் தூதரா எங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்றதுக்கு அவங்க அவ்ளோ அந்த ஈகோன்னு தெரியாம இருக்காங்க. ஆனா இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டம் மனிதர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டா ஒரு சோதனையா இருக்கு. இந்த விஷயம் ஒரு டிஃபிகல்ட் டெஸ்ட்ன்னு சொல்றாங்க. God puts us through in order to kill our ego. He is one of us who claims to be God messenger. How are going to and then God says obey God and obey the messenger in the Quran. சோ இந்த இடத்துல வந்துட்டு அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க, உங்க உங்க அகந்தையை கொல்லுங்கன்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு அல்லாஹ்வின் தூதர்ன்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த விஷயத்த நம்ம எப்படி எப்படி நம்ம அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போறோங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். How are going to and then God says obey God and obey the messenger of the Quran. அல்லாஹ் இந்த விஷயத்த குரான்ல சொல்றாங்க. அல்லாஹ் கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்க அல்லாஹ் சொல்றாங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படி பரிசீலனை பண்ணி பார்க்க போறோம்? இல்ல எப்படி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம்? நான் இந்த விஷயத்த எப்படி பண்ண போறேன்? இந்த வசனத்த நான் படிக்கிறேன். இந்த வசனத்த நான் எப்படி செயல்படுத்த போறேங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. இவர் என்ன மாரி ஒருத்தர் தான். ஆனா, இதெல்லாம் ஈகோன்னு ஒரு ஒரு ஃபார்ம்ல வருது. இவர் என்ன மாரி ஒருத்தர் தான்னு. I actually sympathize with those people. It took me 8 years to accept that and I don't want to give myself a test. I had enough of my own. இந்த விஷயத்த எனக்கு என்னோட அகந்தையை நான் கொன்னுட்டு, நான் அல்லாஹ்வின் தூதரை நான் சொல்றதுக்கு என்னோட ரஷாத் கலீஃபாங்கிற எனக்கே 8 வருஷம் ஆச்சு. எனக்கு போதுமான டெஸ்ட் அல்லாஹ் வச்சுட்டாங்க இந்த இடத்துல. என்ன நானே என்னோட அகந்தையை கொன்னுட்டு நான் தூதன்னு சொல்றதுக்கு எனக்கான டெஸ்ட் அல்லாஹ் வச்சுட்டாங்க. அது போதுமான டெஸ்ட். ஆனா பட் ஐ டூ வாண்ட் டு ஆஸ்க் மை செல்ஃப் இஃப் ஐ ஆர் இன் த ஷூஸ் வாட் வுட் ஐ டூ. பட் இட் டெஃபினெட்லி தி ஈகோ. ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு கேள்வி என்னன்னா, நான் இங்க இருக்க ரஷாத் தூதர் ஆன்மாவா இல்லாம நான் அவங்க இடத்துல இருந்தா நான் என்ன முடிவு எடுத்திருப்பேன். ஆனா நிச்சயமா இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே விஷயம் வந்து அகந்தை தான். நம்மளாவே யூஸ்டு நம்ம நினைச்சதுதான் கரெக்ட்னு சொல்லி இருக்கிறது தான் இங்க எல்லாத்துக்குமே காரணமே. அண்ட் காட் இஸ் ஃபேர். இஃப் தே ஃபிளங் தே டிசர்வ் இட். இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஈகோ. ஆனா அல்லாவின் புறத்துல இருந்து எல்லா ஆன்மாக்களையும் அல்லாஹ் நீதமா தான் நடத்துறாங்க. அவங்க இந்த இடத்துல தோத்துட்டாங்கன்னா அவங்களோட ஈகோ தான் முழுமையான காரணம்னு சொல்றாங்க. What is the reason? They could have come up with a reason saying, God says Muhammad is the last messenger in the Quran and the issue would be over, it would be finished. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்கப்பா முகம்மது தான் கடைசி தூதர்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை அங்கேயே முடிஞ்சிருக்கும், எதுவுமே கிடையாது. பட் they don't come up with reason like that. ஆனா இந்த மாதிரி எந்த விதமான குரான்ல இருந்து ஒரு 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 வேலிடான ஒரு லாஜிக்கான எந்த விதமான ரீசனுமே அவங்களால கொடுக்க முடியல. There is no such thing that Quran says Muhammad was the last prophet. ஏன்னா குரான்ல வந்து எந்த இடத்துலயுமே அல்லாஹ் வந்து முகமது தான் கடைசி தூதன் சொல்லவே இல்லை. அல்லாஹ் குரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகமது தான் கடைசி நபின்னு தான் சொல்லியிருக்காங்க. எ மெசேஜ் பியரிங் மெசேஞ்சர், அதாவது ஒரு வேதம் வழங்கப்பட்ட ஒரு தூதன் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா அவரு கடைசி தூதர் இல்ல. குரான் மேக்ஸ் இட் வெரி கிளியர். குரான்ல எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் நோ தே குட் ஹவ் கம் அப் வித் 100 reasons. சோ இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்பக்கட்டை தான் கட்டுறாங்க. ஏன்னா என்னதான் விஷயம் சொன்னாலுமே அவங்களால வந்துட்டு ஒரு உண்மையான வேலிட் ரீசன் அவங்களால கொடுக்கவே முடியாது, அவங்களால கொடுக்கவும் முடியாது. ஐ வாண்ட் டு சே எனிவே தேர் இஸ் மெனி மோர் தட் வில் டிஸ்கஸ் டுநைட் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி வரக்கூடிய அல்லாஹ் கத்துற ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்னைக்கு நைட்டு இன்ஷா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வரக்கூடிய மாதத்திலும் வரக்கூடிய வருஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். We'll be discussing these and God will send more information, but the highlight is that I wanted to point out how bad the human being is and how fortunate we are. இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லியிருந்தாலுமே இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, மனிதர்கள் மோசமா இருக்காங்க, நம்மள அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் பாலிச்சிருக்காங்கிறத நம்ம நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு கவுன்சில் வச்சிருக்காங்க. இந்த சோகால் முஸ்லிம்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு கவுன்சில் நடத்துறாங்க. அந்த கவுன்சிலுக்கு பேர் என்ன? ப்ரிசர்வேஷன் ஆஃப் தி ஃபைனாலிட்டி ஆஃப் தி ப்ராஃபிட்ஹுட். அதாவது இறுதி நபியான அந்த பட்டத்தை பாதுகாப்புங்கிற ஒரு பெரிய பேரை வச்சு ஒரு கவுன்சில் நடத்துறாங்க. இங்க வந்து முஸ்லிம்கள் வந்து பல விதமான தலைவர்களை வந்து ஜாயின் பண்றாங்க. காபாவோட இமாம் வந்திருக்காரு, மெக்கா மஸ்ஜிதோடது, ஹெட் ஆஃப் த முஸ்லீம் வேர்ல்டு லீக், இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து வந்த பல தலைவர்கள் ஜாயின் பண்றாங்க. they are holding a conference and a Hajj conference in Chicago. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த இறுதி நபித்துவத்தை நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க பண்ற இந்த அர்ஜென்ட்டா பண்றாங்களா ஒரு கான்ஃபரன்ஸ். இது வந்து அக்டோபர் 7, இன்னையில இருந்து 2 வாரம் கழிச்சு உலக மாநாடு வச்சு நடத்துறாங்க. இதுதான் அதுக்கு ஒரு பேரு, ஃபைனாலிட்டி ஆஃப் த ப்ராஃபிட்ஹுட். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள்களை வந்து குழப்ப முயற்சிக்கிறாங்க. இந்த விஷயத்தால குரான்ல கொடுத்திருக்காங்க. 4:46 நம்ம பாக்குறோம்.
they say they distort the words out of context. அல்லாஹ் கொடுத்த அந்த அர்த்தம் இல்லாம அவங்களோட சுயேச்சையை தாண்டி ஒரு விஷயத்த ஒரு வார்த்தைகளை வச்சு விளாண்டு மக்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. as far as the definition of the prophet and the messenger are concerned, அதாவது அல்லாஹ் சொன்ன மாதிரி குரான்ல தெளிவா அல்லாஹ் கொடுத்துட்டாங்க யாரு நபியா நம்ம சொல்லணும், யார் தூதரான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தைகளை வச்சு விளையாண்டு அவங்க என்ன பண்றாங்க, மனிதர்களை குழப்பத்துல ஆறுத்துறாங்க. இந்த விஷயத்தை எதை கொண்டு வந்தாரு, ஐ எம் கோயிங் டு ரீட் தி லெட்டர் டு யூ ரோட் டு தெம். நான் எழுதின லெட்டரையும் இன்ஷால்லா உங்கள்ட்ட நான் படிக்கிறேன். அவங்க அமிச்ச அந்த நோட்டீஸ் நான் இன்ஷால்லா படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. It says the world conference on the finality of the prophethood and significance of the hadith. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் விட்ட தலைப்பே வந்து என்னன்னா, உலக மாநாடு இறுதி நபத்துவத்தை நாங்க பாதுகாக்கிறோம், ஹதீஸோட முக்கியத்துவம் அப்படின்னு தான் அவங்க சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ஓரமா வைங்க. they say conference will start on Saturday, October 7th. அவங்க போட்டிருக்காங்க நோட்டீஸ்ல வந்து வரக்கூடிய சனிக்கிழமை அக்டோபர் 7ஆம் தேதி கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இந்த மொத்த நோட்டீஸ்லயுமே நீங்க எந்த இடத்துலயுமே இன்ஷால்லாங்கிற விட பார்க்கவே முடியாது. யூ வில் நாட் see the name of God. அல்லான்ற பேரை இந்த நோட்டீஸ்ல உங்களால எந்த இடத்துலயுமே உங்களால பார்க்க முடியாது. there is not a single word. அல்லான்ற ஒரு வார்த்தை கூட அந்த ஷீட்ல இல்ல. there is no Quran. குரானுங்கிற வார்த்தையும் இல்ல, அல்லாங்கிற வார்த்தையுமே அந்த ஒரு ஷீட்ல கூட இல்ல. இவங்க முழுக்க போட்டிருக்கிறது எல்லாமே ஹதீஸ். and then there is a picture of the prophet's mask which he never saw right there. அது மட்டும் இல்லாம நபி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கை வந்து ஒரு வரைபடத்துல வரைஞ்சிருக்காங்க. அது அவரே போட்டிருப்பாரான்னு கூட தெரியும், அவரே பார்த்திருப்பாரான்னு கூட தெரியும், ஆனா இவங்க போட்டிருப்பாங்க. ஆனா மொத்தமாவே இன்ஷால்லாங்கிற வேர்டு கூட இல்ல, அல்லாங்கிற வேர்டுமே நோட்டீஸ்ல இல்ல. இட் கிவ்ஸ் யூ த நேம். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பேரா போட்டிருக்காங்க, அசார் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரா போட்டுட்டு and you know something, we will be there, we will be represented there, I am going to give them a lot of trouble. அதாவது நான் இது ஷேர் பண்ண நினைக்கிறேன், நம்ம மஸ்ஜித் துக்ஸான் சார்பா இல்ல சப்மிட்டர் சார்பா நான் நிச்சயமா அங்க போய் நான் நிக்க போறேன், ரெப்ரசென்ட் பண்ண போறேன் நம்பிக்கையாளர்களை. there I am going to give them a lot of trouble. அப்போ நிச்சயமா நம்ம இங்கே இருந்து அல்லாஹ் மட்டும் சொல்லும் போது அவங்களுக்கு குடைச்சல் தானே. I'm going to give in the lot of trouble. அவங்களுக்கு அது குடைச்சல் தான். So Herbert L, you know, from Chicago, he was here at the conference. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹெர்பர்ட் எல்லா இருக்கட்டும், அவர் கூட எடுத்துக்கிட்டு அவரோட பிரதரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சுன்னீஸ்ல இருந்தாங்க. அண்ட் இஸ் லைக் பி சேவ்ட் அண்ட் மேபி சம் அதர் பீப்புள் அண்ட் தே வில் கோ தேர் அண்ட் தே வில் ஆஸ்க் சம் க்ரூஷியல் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய தலைவர்கள்னு சொல்லிட்டு யாரா வேணா வரட்டும், ஆனா இன்ஷால்லா நம்ம சைட்ல இருந்து நம்பிக்கையாளர்கள் சார்பா நான் நிச்சயமா போறோம். நம்ம அங்க போய் சும்மா இல்லாம நிச்சயமா முக்கியமான கொஸ்டின், அல்லாஹ் குரான்ல குறிப்பிடுற ஒவ்வொரு முக்கியமான கொஸ்டின் நம்ம கேட்க போறோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்னா, நபிக்கும் தூதருக்கும் என்ன வித்தியாசம், டெல் மீ வேர் இந்த குரான் டஸ் இட் சே முகம்மது லாஸ்ட் மெசேஜ். இப்ப நீங்க சொல்ற இந்த நபித்துவத்தை பாதுகாக்கன்னு சொல்ற இந்த இடத்துல எந்த இடத்துல நீங்க நம்புறீங்க, அதாவது குரான் அல்லாஹ்விடம் வந்து நம்புறீங்க. சோ நீங்க நம்புற இந்த வேதத்துல எந்த இடத்துல வந்து முகமது கடைசி தூதருங்கிறத போட்டுக்கிறது நீங்க காமிங்க. Who is the messenger of the covenant? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3:81 குறிப்பிட்ட அந்த உடன்படிக்கை தூதர் யாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்டா 19 கொஸ்டின் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் இன்ஷாஅல்லாஹ். All the letters that I wrote to them, I sent you to each one of the top letters and I said to these people from Rashad Khalifa. ஸோ இது அவங்கள்ட்ட இருந்து வந்த அழைப்புதல். நான் எழுதின லெட்டரையும் நான் படிக்கிறேன். நான் இந்த லெட்டரை வந்து ஒவ்வொரு உலகத்துல இருக்க இஸ்லாமிக்ல வர ஒவ்வொரு தலைவருக்கும் இந்த விஷயத்த நான் எழுதியிருக்கேன், இந்த வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் பத்தி. நான் இன்ஷால்லா அதையும் படிக்கிறேன். டியர் பிரதர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நோ ஒன் இஸ் கொஸ்டினிங் த ஃபேக்ட் த முகமது வாஸ் த ஃபைனல் ப்ராஃபெட். நபி குரான் 33:40. அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லா நண்பர்களும் சொல்லிட்டு, நோ ஒன் இஸ், இங்க இருக்க யாருமே வந்துட்டு ஏன் வந்து கொஸ்டின் பண்ண, ஏன் வந்து கேள்வி எழுப்பவே மாட்டுக்கிறீங்க நீங்கன்னு கேக்குறாங்க. about the fact that the Muhammad was the last prophet. முகமது தான் கடைசி நபிங்கிறதையும் அவர் கடைசி தூதன் சொல்றதுக்கான என்ன கோட்பாடு இருக்கு குரான்ல குறிப்பிட்ட 33:40ங்கிற விஷயத்த வந்து ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க. 3:81, 33:7, 33:40 இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது he was not the last messenger. இல்ல அல்ல இந்த இடத்துல ரொம்ப கிளியரா அல்ல கொடுத்திருக்காங்க. முகம்மதுங்கிற வேர்டு யூஸ் பண்ணும் போதுலாம் மெசஞ்சர்ங்கிற வேர்டு, லாஸ்ட் மெசஞ்சர் வேர்டே வராது. as Muslims you are required to believe the Almighty God when he so states in his holy book the Quranic assertions that Muhammad was a final prophet but not the final messenger. நீங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றீங்கன்னா நிச்சயமா அல்லாஹ்விடம் வந்து வேதத்தை நம்பிக்கை கொள்ளணும். அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது குரான்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க, அவர் வந்து இறுதி நபி தான், இறுதி தூதர் இல்லைங்கிறத. God commandments to us to the Prophet Muhammad.
I trust you. I trust you stand ready to obey God and His final prophet, and you will readily agree with me that those who refuse to accept these Quranic truths are no longer Muslim. ஐ ட்ரஸ்ட் தட் யூ ஸ்டாண்ட் ரெடி டு இன்ஷால்லா. இந்த விஷயத்தை நம்ம குரான் விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் சொன்ன விஷயத்த உடனே கேட்கும்போது நீங்க உடனே ஒப்புக்கொள்வீங்க தான் நம்புறேன். இறுதி நபியை பத்தி, இறுதி தூதரை பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது இன்ஷால்லா இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது யாரெல்லாம் குரானை ஏற்க மறுக்கிறாங்களோ இல்ல தவறான வழியில அவங்க சொந்தமா புரிதல் இருக்காங்களோ அவங்க யாருமே முஸ்லீம்ஸ் கிடையாது. குரான்ல 381 2ல 285 அல்லாஹ் கிளியரா கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். தூதர்களை எந்த விதம் வேறுபாடு நம்ம காமிக்க கூடாது. As God's messenger of the covenant, supported by the overwhelming physical evidence, it is my obligation to invite you to examine these Quranic truths. அதாவது உடன்படிக்கை தூதரா அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு வெளிப்படுத்தி என்னோட கடமைன்னு சொல்றாங்க. அல்லாஹ் இங்க காமிச்ச ஒவ்வொரு அத்தாட்சியும் நீங்க பார்த்து இன்ஷால்லா ஏற்றுக்கொண்டு பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கொண்டு these Quranic truth and examine the evidence that God has given to me to present to you. அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு கட்டளையிட்ட இந்த அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணி உங்களுக்கும் இந்த உலகம் முழுவதும் and you are cordially invited to the Masjid Tuqsana at any time. நீங்க இந்த விஷயத்தை பரிசீலனை பண்ணி பார்க்க அன்பாக நீங்க எந்த டைம்லயும் எப்ப வேணாலும் மஸ்ஜித் துக்ஸானா இந்த விஷயத்தை நீங்க செக் பண்ணி பார்த்து ஏற்றுக்கொள்ளலாம். You choose to discuss this matter and examine my evidence. Thank you and may God bless you. ஸோ இந்த லெட்டர் எழுதி படிச்சுட்டு நன்றி, அல்லாஹ் உங்கள் மீது அருள் பாலிப்பாராக. With you guidance and the infinite mercy, forgive me for saying this, your brother in Islam, ரஷாத் கலீஃபா. ஸோ இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு மன்னிக்கணும், ஆனா ஒரு சில மாதிரி நம்ம அவங்கள்ட்ட பேசிதான் ஆகணும். அதாவது இஸ்லாத்தின் உங்களுடைய சகோதரன் சொல்லி ரஷாத் கலீஃபான்னு சொல்லி அந்த மொத்த லெட்டரையும் முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷால்லா நேரம் இருக்கனால அந்த படத்தை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் அந்த படம். ஆக்சுவலா என்ன, ரஷாத் இந்த இதை போர்டுல வரைஞ்சு காமிக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அல்லாஹ் படைச்ச மொத்த ஆன்மாக்களோட எண்ணிக்கை. அது ஃபர்ஸ்ட் நான் மேல போட்டிருக்க படம் சாத்தான் அவனோட இனிஷியலா கலகத்தை எழுப்பும் போது அல்லாஹ் மட்டும் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆன்மாக்கள், அதாவது நம்ம ஏஞ்சல்ஸ் புரிதலுக்காக நான் மேல கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் ஒரு பெரிய லைனா நான் போட்டிருக்கேன். அந்த கடைசியில வச்சிருக்க புள்ளி தான் இந்த கலகக்காரர்கள்னு சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர். ஸோ அந்த லாஸ்ட்ல வச்சிருக்க புள்ளியில தான் யாரு வருவாங்கன்னா விலங்குகள், மனிதர்கள், செடி கொடிகள், வானம், பூமி எல்லாமே அதுலதான் வரும். ஸோ திருப்பியும் அந்த புள்ளியை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது கீழே 2வது படம் நான் போட்டிருக்கேன். அந்த புள்ளியுமே நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது அல்லாஹ் கொடுத்த 2வது வாய்ப்பை இந்த மலைகள், வானங்கள், பூமி, விலங்குகள் அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எந்தவித ஈகவும் இல்லாம. திருப்பி அதனால ஒரு பெரிய லைன் போட்டிருக்கேன். அந்த அந்த புள்ளியிலுமே அந்த புள்ளியை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது 99.99% ஆன்மாக்கள் அந்த அல்லாஹ் மட்டும் இங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னுமே சொற்பமான இந்த ஒரு புள்ளி 0 சைபர்ல தான் இருப்பாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, யூ அண்ட் மீன் சொல்றாங்க. நீங்களும் நாங்களும் தான், மனிதர்கள், ஜின்கள். இவங்க தான் இன்னும் வரைக்கும் கலகக்காரர்களா இருக்காங்க. இன்னொரு யோசனையில இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம புரிதலுக்காக ஜூம் பண்ணி இந்த 2வது வரைபடம் கீழே போட்டிருக்க இந்த புள்ளியை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குரான்ல ரொம்ப அழகா நமக்கு புரியுது. பெரும்பான்மை மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ திருப்பி நம்ம இங்க கீழே லைன் உடஞ்சோன்னா ஒரு பெரிய லைன்ல ஃபுல்லா டிஸ்பிலீவர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு சொற்பமான பெர்சன்டேஜ் நம்பிக்கையாளர்கள் இருப்பாங்க. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயனோட தலைப்பு மனிதர்கள் எவ்வளவு மோசமானவங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கையாளர் எவ்வளவு அருள் பாலிக்கப்பட்டாங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு சொற்பமான இப்போ உதாரணத்துக்கு 100 பேர்ல ஒருத்தர் மட்டும் நம்பிக்கையாளர் இருக்காருன்னா அந்த ஒருத்தரை மீட்டெடுக்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மொத்த விஷயத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். அதுதான் நான் இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய பெரிய அருள், அல்லாஹ்வுடைய கருணைங்க அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமுன் அலைக்கும்.